வாசித்து பார்த்தீங்கன்னா, உங்கள் எதிராளி பிசாசானவன் எவனை விழுங்கலாம் என்று கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் வகை தேடி சுற்றித் திரிகிறான். உங்கள் எதிராளி பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையோடு உங்களோடு இடைப்படுவாராக. உங்கள் எதிராளி. அப்பொழுது மனுஷனுக்கு ஒரு எதிராளி உண்டு. அவன் எப்பேற்பட்டவனா? தேவனால் துரத்தி விடப்பட்ட பொல்லாத சாத்தான். இந்த எதிராளி என்ன செய்கிறான்னா, மனுஷனுக்குள்ள எப்படியாவது தீமையான காரியங்களை நடப்பிக்கணும்னு முயற்சிக்கிறான். சில பேருக்கு பண ஆசை உண்டு பண்ணுவான். சில பேருக்கு மது போதையை உண்டு பண்ணுவான். சில பேருக்கு மாம்ச இச்சைக்குரிய காரியங்களை காமிச்சு அதை உண்டு பண்ணுவான். இதுதான் அழகாக சொல்லப்பட்டிருக்குது, உங்கள் எதிராளி. யூதாஸ் 30 வெள்ளி காசு கோசம் ஆண்டவரை காட்டி கொடுத்தான்னு வேதத்தில் பதிவிடப்பட்டிருக்குது. ஆனால் அந்த 30 வெள்ளி காசு மேலே இருந்த மோகம் அநேக நாட்களாக பிசாசு அவனை பின்தொடர்ந்தே வந்து கொண்டு இருக்கிறான். அவனுக்கு தெரியும் யார் நம்ம வலையில் சிக்குவாங்கன்ட்டு. அப்பொழுது யூதாஸு அவனுடைய வலையில் சிக்கும் பொழுது 30 வெள்ளி காசை கொடுத்து ஆண்டவரை காட்டி கொடுக்க செய்தான். அது மாத்திரமல்ல, அந்த தவறு செஞ்ச பிறகு அவன் மனஸ்தாபப்பட்டான். ஆனால் மனஸ்தாபப்பட்ட பிறகு என்ன வழி, என்ன அடுத்து நடக்குன்றது அவனுக்கு புரியாமல் தற்கொலை நேராக கடந்து செல்கிறான். நேற்று ஒரு பேப்பரில் பார்த்தேன், 10 அடுக்கு மாடியிலேருந்து ஒரு டாக்டர்னா நல்லா படித்தவங்க, நாலேஜ் உள்ளவங்க, அப்பேற்பட்டவங்க மாடிப்படியிலேருந்து குதித்து தற்கொலை பண்ணிங்கனான்னு பேப்பரில் போடுறது பாருங்கள். இதான் உங்கள் எதிராளி பிசாசானவன் இவனை விழுங்கலாம் என்று கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் வகை தேடி சுற்றி திரிகிறான். நீங்கள் எப்பொழுது இந்த எதிராளி குறித்து அறிஞ்சு கொள்ளுகிறீர்களோ அப்போ நீங்கள் ஜெயம் உள்ள வாழ்க்கையை ஆண்டவரும் கட்டளையிடுவார்.